ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி நாளை ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் போட்டி நடக்க போகுது. ஸோ இந்தியா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2013 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி தோனி தலைமையில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டாவது கோப்பையை வெற்றி பெறுவதற்கு நோக்கத்தோடு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி துபாய் போயிருக்காங்க. தீவிரமாக பிராக்டிஸ்லையும் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த முதல் போட்டிக்கான இந்திய அணியின் தேர்வு எப்படி இருக்க போகுது, ரோஹித் சர்மா யாரெல்லாம் லெவல்ஸில் கொண்டு போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவன் எடுத்துகிட்டு போக போகிறோம். இதுதான் முதல் போட்டியில் பிளேயிங் லெவலாக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா உள்ள இருக்க போறாரு, ஓப்பனிங்ல பிளே பண்ண போறாரு. அதில் எந்த ஒரு ஆச்சரியப்பணியும் இல்லை. இங்கிலாந்து தொடரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மோட வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபியில் அவருடைய சப்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. எல்லா ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபார்ம் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக கண்டிப்பாக இந்த போட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் இங்கிலாந்து தொடரில் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவங்க தான் பெஸ்ட் ஓப்பனராக இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபியில் இருக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கில்லுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம விராட் கோலி அவர்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு 50 அடித்தார். ஸோ கோலி அவர்கள் சதம் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ஸோ பரவாயில்ல, அவர் ஃபார்முக்கு வந்ததே நமக்கு நல்ல விஷயம் தான். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சாம்பியன்ஸ் ட்ரோபியில் கொடுத்தா இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கோலிக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தோம் அவர் இங்கிலாந்து தொடர்லேயே பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் கோலிக்கு இன்ஜுரி ஆனதுனால பேக்கப் பிளேயராக உள்ள அவருடைய பர்ஃபார்மன்ஸை 3 போட்டியிலையுமே அசத்தியிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக முதல் ப்ரியாரிட்டி அவருக்கு தான் பிளேயிங் லெவலில் இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் தான் அந்த இடத்துல இடம் பிடிக்க போகிறாரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல் அவர்கள் இருக்காரு. ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சாய்ஸாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ட் அவர்கள் செகண்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஎல் ராகுல் டேரெக்டாக இந்தியன் டீமில் பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக நம்ம ஹார்திக் பாண்டியா, ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா. ஸோ நம்பர் 1 ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் தான் இந்த ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் முதல் ப்ரியாரிட்டி கொடுத்து அவருக்கு இந்த பிளேயிங் லெவலில் ஸ்குவாடில் கொடுக்க போகிறாங்க. இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கிலாந்து சீரீஸில் அவ்வளோ அற்புதமாக போலிங் போட்டிருக்காரு. ஸோ அதனால் டேரெக்டாக பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாரு. இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் இருக்க போகிறாரு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2-3 ஆல்ரவுண்டர் இருக்க போகிறாங்க. ஒருத்தர் மீடியம் பிளஸ் ஆல்ரவுண்டர், மீதி 2 ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் உள்ள ஸ்குவாடில் இருக்க போகிறாங்க. ஸோ இதில் ஜடேஜாவும் அக்சர் பட்டேலும் இடம் பிடிக்க போகிறாங்க. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதவ் அவர்கள் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர். ஸோ இவர் இந்தியன் டீமில் கண்டிப்பாக ஒரு பார்ட் ஆஃப் த பவுலராக இருக்க போகிறாரு. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணிக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய போட்டிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டி இந்திய அணியை வெற்றி பெற வச்சிருக்காரு. ஸோ அதனால் இந்தியன் டீமில் ஒரு முக்கியமான பவுலராக இவர் இருக்க போகிறாரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் இருக்க போகிறார், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவரை தான் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஹர்ஷ்தீப் ராணா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால ஸோ கண்டிப்பாக இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலராக இருக்க போகிறாரு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் தான் அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலராக இந்திய அணிக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்க போகிறாரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய கம்பேக் பிளேயர் முகமது சமி அவர்கள் தாங்க இருக்க போகிறாரு. ஸோ இவர் தான் உள்ள வந்திருக்காரு, கம்பேக் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் நல்லா போட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இந்திய அணியின் வெற்றி யாராலையுமே மாற்ற முடியாது. இதுதாங்க இந்திய அணியின் பிளேயிங் லெவல் வங்கதேசத்துக்கிட்ட இருக்க போகுது. ஸோ இந்த பிளேயிங் லெவலில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்குமா, வேறு யாராச்சும் பிளேயர் உள்ளே வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.